கோழி வந்து இதை டச் பண்ணக்குள்ள 360 டிகிரி 360 டிகிரிலேயே வந்து இதை டச் பண்ணால் மட்டும் போதும், தண்ணி வந்து ட்ராப் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 90 ml வரைக்கும் வர வைக்கலாம். ஸ்டீல் ரோப்பு நிப்பிள் லைனுக்கு மேலே வர்றது. இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒட்டுக்கா ஒரு 100 feet லென்த் இருக்கிற ஒரு நிப்பிள் லைனை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இறக்கிறதுக்கும் மெயின் பேஸாக யூஸ் பண்ணுற ஒரு ரோல் தான். வாட்டர் லைனில் வர ஃபிட்டிங்ஸ் ஐட்டம் தான் இது எல்லாமே. இது மேக்ஸிமம் வந்து கேஜில் வளர்க்குற கோழி குஞ்சுங்களுக்காக யூஸ் பண்ணுறது. இது ஃபில்ட்ரு, வாட்டரில் இருக்கிற டஸ்ட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சப் பாக்ஸில் வர சப்டிவிஷனல் பாக்ஸில் வர ஐட்டம் எல்லாமே இது எல்லாமே. இப்போ நான் சொன்ன எல்லா ஃபிட்டிங்ஸுமே இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும் ஃபீடு போடுறவங்களுக்கு பெரிய பெரிய கோழிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த 4 லிட்டர் ட்ரிங்கரு இப்போதைக்கு வந்து இது வந்து நாட்டுக்கோழிக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதிக வாட்டர் கன்சியூம் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர், ஆட்டோ ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. ஜம்போ ட்ரிங்கர் இன்னொரு பேர் இருக்குது. 360 டிகிரி நிப்பிள்னு சொன்னேன் இல்லைங்களா, வாட்டர் லைனில் ரொம்ப எஃபெக்டிவான எல்லாத்துக்குமே. எங்களுக்கு எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் மித்த எல்லா பொருளுமே சேல் ஆகும்.